வணக்கம். ஐயன் கால பைரவனை வணங்கிட்டு அவன் தந்த அந்த சிவன் தந்த சிந்தனைய உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். இது வரலாற்று செய்தி, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆதி காலத்துல மனிதன் எங்க உற்பத்தி ஆனா அப்படின்னா மலையில உற்பத்தி ஆனா. மலை அப்படிங்கிறது முல்லை நிலம். முல்லை நில வேந்தன், முல்லை நில வேந்தனாக சிவனை நாம அறிவோம். அந்த முல்லை நில வேந்தன் முனீஸ்வரன் அப்படி நம்ம சொல்றோம், கால வைரவன் சொல்றோம், நாதமுனின்னு சொல்றோம், சிவசித்தன்னு சொல்றோம், மலை சித்தன்னு சொல்றோம். பலவாறு பெயர்கள், சிவனோட பெயர்களை நம்ம எண்ணவே முடியாது. அது முழுசா நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவு நாம அவங்கிட்ட இருந்து பெற்ற அந்த ஞானத்தின் மூலமாக நாம சொல்லலாம். ஆதி சிவனை பறையன்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்துல அந்த முல்லை நில ஆயனை பர ஆய சித்தன் அப்படிம்பாங்க. அந்த பர ஆய சித்தன் பறையன். அப்படியே இங்க பாருங்க, இவன் இவன் யாரு அப்படின்னா இவனுக்கு பேரும் பறையன். ஏ கருப்பா, ஏ கருப்பா, அங்க பார். இந்த இவனும் இவனுக்கு பேரு பறையன், எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவனுக்கு பறையன்னு பேர் வந்தது அப்படின்னா ஆதி சிவசித்தன் அவன் பறையன். அவன் மலையில முல்லை நிலத்துல வாழ்ந்த ஆய தலைவன். இவன் நம்மகிட்ட ஆதி காலத்திலே மனிதனோட சேர்ந்துட்டானா அப்படின்னா இல்ல. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வேட்டையை பற்றி. இந்த உலகத்திலே வேட்டையில மிகச்சிறந்த வேட்டை உயிரினம் அப்படின்னா அது இவங்கதான். இவங்க சுத்தி வளைச்சா யாருனாலும் வேட்டையாடிடுவாங்க. சிங்கத்தையே வேட்டையாடிடுவாங்க. பறையனுடைய கூட்டம் வந்து சுத்தி வளைச்சதுன்னா சிங்கத்தை வேட்டையாடும். அதை நீங்க டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். சிங்கத்தை துரத்திடும். அப்போ அந்த அளவுக்கு உஷாரான வேட்டை பிராணி தான் இது. இது அந்த பர ஆய சித்தன் மலையில வாழ்ற காலத்துல இவனை நம்மளோட சேர்த்துக்கிட்டாங்க. முதலாக இந்த மானிட இனம் ஒரு இன்னொரு உயிரை நம்மளோட இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அது இவனை தான். ரொம்ப அன்பானவன், ரொம்ப பண்பானவன், அவன் பாசத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடியவன். அவனுக்கு மிஞ்சி வேட்டையில நம்ம எல்லாம் பெரிய கில்லாடி கிடையாது. முனீஸ்வரன் உங்களுக்கு தெரியும். பறையர்களுடைய குலதெய்வமாக வழிபடக்கூடிய முனீஸ்வரன் யாரு அப்படின்னாக்கா அவன் சிவன், ஆதி சிவன், முல்லை வேந்தன். அவன் தான் முனீஸ்வரன். நாதமுனின்னு சொன்னாலும் அவனைத்தான் சொல்றது. அவன் ஆதி வேந்தன், வேடன். வேட்டையாடி வாழ்ந்த காலத்துல வேத கால தலைவன், வேட்டையாடக்கூடிய கால தலைவன். அவன் முதலாக இவனை சேர்த்துக்கிட்டா நம்மளோட வேட்டைக்கு பயன்படுத்துறோம். நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இவனை கொண்டுகிட்டுதான் வேட்டைக்கு போவோம். நம்ம காடுகள்ல எங்க இருந்து வேட்டையை கடிச்சு இது பண்ணாலும் நம்ம கிட்ட கொண்டு போட்டுரும். நம்ம கிட்ட கொண்டு கொடுத்துருவான். வேட்டையில இவனை மிஞ்சின ஆளே கிடையாது உலகத்துல. மனிதனும் வேடன், நாமளும் வேடன். வேடப்பறையன் அவனும் வேடப்பறையன். நாமளும் வேட்டைப்பறையன், அவனும் வேட்டைப்பறையன். நம்மளுடைய சிவனுடைய அடையாளமே சூலாயுதம் தான். பாருங்க, இந்த சுழல் ஆயுதம் இதான் சூலாயுதம் நம்ம சொல்லுவோம். சுழல் ஆயுதம் திரிசூலம். இதனுடைய 3 முகம், ஓர் உடல். 3 முகம், 3 தலை, ஓர் உடல். அதான் திரிசூலம். இதுக்கான இந்த திரிசூலத்தை அடிப்படையா வச்சு உருவாக்குனதுதான் உப்பிடாதி. அதை அடிப்படையா வச்சதுதான் காயத்ரி அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தை பரிணாமம் தானே தவிர எல்லாம் ஒண்ணுதான். அது என்னது? சிவனுடைய
சக்தியோட எல்லாருடைய அந்த ஆதிகால வேட்டை கருவி அப்படிங்கிறது இந்த சுழலாயுதம் தான். இது ஆதி காலத்துல இரும்புல செய்யப்பட்டிருந்தா அப்படின்னா இல்லை, இரும்புல செய்யப்படல. அது மரத்துலதான் உபயோகப்படுத்தினாங்க. மரத்துலதான் அந்த சுழலாயுதத்தை அவங்க தயாரித்து கொண்டார்கள். கல்லால் அந்த மரத்தை கட் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. இது மாதிரியான மரங்கள்ல இது மாதிரி முளைக்கும், சில இடங்கள்ல இருக்கும். இப்ப இந்த இந்த இது சுழலாயுத மாதிரி இருக்கா? இந்த மாதிரி மரத்தை தான் கட் பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. பெரிய வலியதான கம்புகளை, உறுதிப்பட்ட மரத்துல இருந்து கம்புகளை கட் பண்ணி இந்த சுழல் ஆயுதம், இந்த சூழ் ஆயுதம், இந்த திரிச்சூலத்தை தயாரிச்சு வச்சுக்குவாங்க. அந்த இதுதான் வேட்டைக்கு அவர்கள் அந்த காலத்துல பயன்படுத்தின மிகச்சிறந்த ஆயுதம். மனிதன் முதலாக இந்த மரத்தை தான் கருவியா பயன்படுத்தினான். அவர்களிடம் இரும்பு கிடையாது, எந்த உலோகங்களையும் கண்டுபிடிக்கல. அப்போ அந்த காடுகள்ல கல்லால அறுத்து செஞ்ச இந்த திருச்சூலத்தை வச்சுதான் வேட்டையாடினான். வலிய மலை பாம்புகளையும் அந்த திருச்சூலத்தை வச்சு வேட்டையாடினா. கொடிய மிருகங்கள் எல்லாத்தையும் அந்த திருச்சூலத்தை வச்சு கட்டுப்படுத்தினா. அதனுடைய ஞாபகார்த்தமா தான் நம்ம அந்த முன்னோர் வழிபாடு தான் நம்மளுடைய கோயில் எல்லாமே. அந்த முன்னோர் வழிபாட்டுல இந்த திரிசூலம், முப்பிடாதி அப்படிங்கிற இந்த கருவி, இந்த வேட்டை கருவி, இதை நாம ஒரு காலமும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு யாருமே சொல்லித்தரதுக்கு ஆள் இல்ல. எனக்கு அவன் உணர்த்தினா, இதெல்லாம் நீ சொல்லுப்பா, உன்னைய பலர் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். நீ என் புள்ள, நீ சொல்லு. இந்த மக்கள்லாம் ஆன்மீகத்தை மறக்கிறாங்க. ஆன்மீகம் என்பது வேற ஒண்ணு இல்லை, நம்ம வாழ்வியல், நம்ம வாழ்ந்து வந்த நடைமுறை. அத மீண்டும் மீண்டும் இந்த மானிட இனம் தன்னுடைய பரிணாமத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. நம்ம பிறக்கிறோம், பெரியவங்களாயிடுறோம், வயசாயிடுது, நம்ம ஆண்டவன்ட்ட போயிடுறோம். அடுத்த சந்ததிகள் இருக்கு, அவங்க இன்னும் வேற சந்ததிகளை உருவாக்குறாங்க, வேற சந்ததிகளை அப்படி உருவாக்குறாங்க, அப்படி மாறி போய்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் இந்த ஞானம் அப்படிங்கிறது வேணும். மனித வாழ்வுங்கிறது ஒன்றுதான். அந்த ஆதிசிவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் காண்பிச்ச வாழ்க்கை தான் நாம வாழ்ந்து